யூ ஹேவ் கொஞ்சம் ப்ராப்ளம் வைல் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து பீப்புள் வுட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், தே டீஸ், அது கிண்டல் அடிச்சு அதை இமிட்டேட் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. When are you planning to get married? I already இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை, இப்போதான் நான் பார்த்தேன். ஓகே. குக்கிங் இன்ஸ்பிரேஷன் ஆஸ் இன் லைக் மாடல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஆஸ்திரேலியன் ஷெஃப் டானா ஹேன் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் ஆஸ்திரேலியன் ஷெஃப். ஸோ அவங்களோட ரெசிபீஸ் நான் நிறையா பார்ப்பேன். இந்த மாதிரி வேறு யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணக்கூடிய விஷயம். கேர்ள்ஸ் எஸ்பெஷலி ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு கோ இன் டு த இண்டஸ்ட்ரி. அதான் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, டைம் அதே கமிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கிச்சன்ல அப்படியா இருக்கு, லைக் கரண்டி வச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லாட்டி நீ பண்ண டிஷ்ஷே சாப்பிட வைப்பாங்க. தலைவகிற நேர்களுக்கு வணக்கம், நான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, டாப் குக் டூப் குக் ஷோல உங்களுக்கு பரிச்சயமான நம்மளுடைய செஃப் செருபா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீங்க? சூப்பர். ஹவ் இஸ் லைஃப்? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. கோயிங் குட். ஸோ டாப் குக் டூப் குக்ல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இந்த கொஸ்டினோட ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஜேர்னி நீங்க நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருந்தீங்க. இந்த ரிசப்ஷன் எதிர்பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்கு வெள்ள ரெஸ்பான்ஸ்? இட் இஸ் ரியலி குட். ஸோ வந்து எங்கே போனாலுமே லைக் அட்லீஸ்ட் வந்து ஹை ரெக்கக்னிஷன் இருக்கு. அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணுறாங்க. அண்ட் லைக் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட லைக் அடுத்தது என்ன பண்ணும், இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணும், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நான் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன் பட் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் குட்டி குட்டி அட்வைஸஸ்க்காக வராங்க. ஸோ ஹாப்பி டு ஹெல்ப். ரைட். பட் டாப் குக் டூப் குக் ஷோ வந்து நமக்கு குக் வித் கோமாளி மாதிரி கொஞ்சம் இருந்தால் கூட இந்த மென்டாஸ் அப்படிங்கிறது முதல் முறையாக நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து சொன்ன போது வாட் வாஸ் யுவர் மைண்ட் செட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம்? என்னை வந்து ஸோ இன்வைட் பண்ணாங்க, ஆஃபீஸ்க்கு இன்வைட் பண்ணி இப்படி நாங்கள் புதுசாக ஒரு ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. இட்ஸ் லைக் ஓகே. அண்ட் தென் இப்படி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு மென்டர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் ஷெஃப்ஸ் இது பண்ணிட்டு அவங்களுக்கு அடியில் கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை, அட்லீஸ்ட் இன் இந்தியன் ஷோஸில். ஸோ இட்ஸ் லைக் ஓகே. அப்புறமா அண்ட் உங்களுக்கு ஈச் ஆஃப் யூ வில் ஹாவ் கண்டஸ்டன்ஸ் அண்ட் தென் அதுலேருந்து ஷோ வில் கோ ஃப்ரம் தேர் அப்படின்னா. பட் தென் ஆப்வியஸ்லி மீடியா மேசன்ஸில் வந்து டௌஃபா மேம், பிரதிமா மேம், செல்லாக்கெல்லாம் எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ அதனால ஐ ஹேட் கான்ஃபிடென்ஸ் இன் தெம். ஸோ இட்ஸ் லைக் ஓகே, நீங்கள் சொல்கிறீங்கன்னா தென் I'll come and do அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறமா தான் ஐ திங்க் ஆல் ஆஃப் us had an understanding. ஓகே, எப்படி ஆக போகுது. ஓகே. ஸோ சின்ஸ் நீங்கள் வந்து முன்னாடியே தெரியும்னு சொன்னனால ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ருத்திகாக்கு கூட கைட் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. ஸோ குக் வித் கோமாளி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, நான் வந்து ஸ்ருத்திகாக்கு வந்து அவுட் சைட் குக் வித் கோமாளி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த மென்டர்ஷிப் கான்செப்ட் அங்கே இல்லை. ஸோ தே பர்சனலி ஹேட் தேர் ஓன் பீப்புள் டு ஹெல்ப் அங்கே இன் குக் வித் கோமாளி. ஸோ அந்த மாதிரி ஸ்ருத்திகா வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா ஷி யூஸ் டு கம் அண்ட் ஈட் நான் ஒர்க் பண்ண பிளேஸில். சரி எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடு அப்படின்னு ஆரம்பிச்சு தென் ஃபினாலே வரைக்கும் இட் வெண்ட். ஆமாம். ஓகே. அண்ட் இப்போ நாங்கள் ஸ்ருத்திகா அவர்களை வந்து பிக் பாஸ்ல பார்த்துருக்கோம் ஹிந்தி சீசன்ஸ்ல. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்காங்களா? ஹவு ஹாப்பி ஆர் யூ டு? அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருக்காங்க. அண்ட் ஷீ ஸ்டாண்டிங் அப் ஃபார் வாட் ஷீ திங்ஸ் இஸ் ரைட். ஸோ அது வந்து சூப்பரா இருக்கு. பட் அவங்க இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை, இப்போதான் நான் பார்க்குறேன். ஓகே. இது வரைக்கும் உங்கள்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது? இல்லை, கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அவங்கள. அந்த அளவுக்கு அவங்கள போட்டு ட்ரிகர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. ஓகே. அவங்களோட நீங்க ஷேர் பண்ண ஏதாவது மெமரபிளான மொமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஐ திங்க் எங்களோட ப்ராக்டிசஸ் தான். ஸோ அவங்களோட டிட்டர்மினேஷன் இருக்குல்ல, லைக் இது குக்கிங் வந்து அவங்க எல்லாருக்குமே புதுசு தான். ஸோ அந்த 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 ஸ்கில்லை வந்து கற்றுக்கணும், ஒரு எபிசோட்லையுமே இம்ப்ரூவ் ஆகணும்ன்ட்டு அவங்க அந்த டிட்டர்மினேஷன் தான் அவங்க கிட்ட பாராட்ட வேண்டியது. ஆமாம். பியூட்டிஃபுல். ஐ திங்க் இந்த டாப் குக் டூப் குக் அப்படிங்கிறது ஒரு 6 months ஜேர்னியாக இருந்தால் கூட a lot in the making அப்படின்னு சொல்லலாம். பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டீமோட மர்ஜ் ஆனதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் உங்களுக்கு. ஸோ வாட் ஆர் டீச் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? எப்படி இருந்தது இந்த பயணம்? ஸோ அது வந்து இனிஷியலி கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தோம். பட் எங்களோட கண்டஸ்டன்ஸ் எப்படின்னா லைக் ஒருத்தவங்களுமே ஒரு ஸ்கில் பேஸ்ட். லைக் சுஜாதா மேம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட். விஜயன் சார் வந்து அந்த ட்ரைபல் குக்கிங் லைக் மூவி ஷூட்டில் குக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஷாலி வந்து நியூ டு குக்கிங். ஸோ அவங்க வந்து அவங்களோட குக்கிங் அலோன் ஷீல் பி ஏபிள் டு டூ. ஸோ ஒருத்தவங்களுக்கும்
ஒரு ஸ்கில் பேஸில் ஐ ஹேட் டு ஸ்டார்ட். ஸோ அதனால ஆல்மோஸ்ட் ஒரு டீச்சர் ஒரு கிளாஸில் வந்து ஏன்னா ஒருத்தங்க கொஞ்சம் ரொம்ப துருன்னு இருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பேக் பெஞ்சராக இருப்பாங்க, அந்த மாதிரி தானே. ஸோ அவங்க ஒரு ஸ்கில், நான் வந்து அவங்களோட இதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து ஐ ஹேட் டு டீச். பட் தென் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ஐ திங்க் எனக்கு வந்து டாட் மீ பேஷன்ஸ், ஓகே, பொறுமையா இருக்கிறது டாட் மீ. அண்ட் ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, எல்லாரும் எப்படி இருக்கோமோ அப்படியே தான் இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஸோ அது வந்து ஷூட்டிங் டேஸ் ஆர் வெரி எக்ஸைட்டிங் டேஸ். ரைட். இஃப் ஐம் ரைட், நான் கடைசியா வந்த எபிசோட், இந்த ஃபினாலே எபிசோட்ல வந்து டைட்டில் வின்னர்ஸ் வந்து 2 பேருமே நீங்க தான் மென்டார் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு? அண்ட் வாட் இஸ் த கான்வர்சேஷன் போஸ்ட் ஷூட்? ஸோ வந்து வென் ஐ என்டர்ட் லைக் இந்த சீசன் ஆரம்பிக்க போது ஐ வாஸ் லைக் ஓகே அட்லீஸ்ட் 3 பேர் இருக்காங்க, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 people ஃபினாலே போனா I'll be happy. ஆமா, மனசு திருப்தியா இருக்கும். லைக் யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ் ஓகே குட், அப்படிதான் இருந்தது. பட் தென் அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணோடனே விஜயன் சார் தான் ஜெயிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஃபர்ஸ்ட் எப்படினாலும் ஒருத்தவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரி ஓகே ஒருத்தவங்க வந்துட்டாங்க ஹாப்பி அப்படின்னு. பட் தென் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 2 contestants அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ ஐம் லைக் ஓகே நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சிருந்தோம், பை காட்ஸ் கிரேஸ் இட் வெண்ட் அலாங். பட் அது இருந்தாலுமே லைக் அவங்களோட ஈச் ஆஃப் தெம்மோட கமிட்மெண்ட் இருக்குல்ல, சரி நான் இன்னும் பண்ணணும் புஷ் பண்ணி பண்ணோன்ட்டு இருக்கிற கமிட்மெண்ட்னால தான் we could do it. Okay, I'm just curious, இந்த TCTCக்கு முன்னாடி செஃப் செருபா அவர்களுக்கு குக்கிங் மேல எப்படி இவ்ளோ ஒரு ஈடுபாடு? அது குட்டி வயசுல இருந்தே லைக் ஒரு 6th கிரேட்ல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட், பேக்கிங் ஸ்பெஷலி அதுல தான் இன்ட்ரெஸ்ட். குக்கிங் வந்து அப்படியே லைக் காலேஜ்ல வந்து எல்லாமே இருக்கும், யூ ஹேவ் டு ஸ்டடி எவ்ரிதிங். உங்களோட இந்தியன் ஃபுட்டா இருக்கட்டும், கான்டினென்டல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் அதுல வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ், F&B எல்லாமே இருக்கும். அண்ட் தென் நீங்க வந்து they'll introduce you everything. அண்ட் தென் நீங்க வந்து அதுல இருந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பிக் பண்ணி பண்ணும். பட் எனக்கு வந்து ஆல்ரெடி அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் அப்படியே பேக்கிங்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால அது அப்படியே போச்சு, அப்படியே ட்ரையல் அண்ட் எரர் அண்ட் தென் ப்ராக்டிசஸ், ஒர்க் ஃப்ளோல எக்ஸ்பீரியன்சஸ், அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ உங்களுடைய சைல்ட்ஹுட்ல வந்து இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அது கம்ப்ளீட் ப்ரொஃபஷனாக மாறும்போது நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்த தருணங்கள் பற்றி ஷேர் பண்ணலாமா? ஸோ அதில் வந்து ஹோட்டல்னாலே இட்ஸ் ஃபிசிக்கலி என்டியூரிங்காக இருக்கணும்ல. ஸோ வந்து யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் 12 hours 14 hours. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து ஆஸ் அ பர்சன் அந்த நிற்கிறது வெயிட் அதிகம், ஒரு 25 கிலோ மைதா இருக்கும், அது தூக்கிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் அது சேலஞ்சிங்காக இருந்தது. பட் நான் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சா எடுத்துட்டு போனேன். அது வந்து ரொம்ப பர்டனா இல்லை. பட் அதுதான் அது. அப்புறமா லைக் நீங்க புதுசா ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா டீச் பண்ண மாட்டாங்க, சரி நீ தப்பு பண்ண அதுக்கப்புறம் உனக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் தான். பட் ஐ திங்க் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருந்தனால எனக்கு அந்த மாதிரி பர்டன் ஒரு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணதில்லை. பட் நிற்கிறது வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட், ஸ்டாண்டிங் தான். ஓகே. ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் ஷெருபா அவர்கள் பார்க்கும்போது எனக்கு, நான் 2 வாட்டி டாப் குக் வந்தேன். வந்தபோது பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வெரி ப்ரெசென்டபிளாக நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, லைக் யூ ஹேவ் கொஞ்சம் ப்ராப்ளம் லைக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் ஜஸ்ட் அஸ்டானிஷ்ட். ஏன்னா நான் உங்களை செட்டில் அப்படி பார்த்ததே இல்லை, இன்டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. யூ வர் ஜஸ்ட் ஸோ கான்ஃபிடென்ட். இல்லை அந்த கான்ஃபிடன்ஸ் பின்னாடி கண்டிப்பாக நிறைய ரிஜெக்ஷன்ஸோ இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு அதனால ஏற்பட்ட ஏமாற்றங்கள் பற்றி சொல்லலாமா? ஸோ வந்து செட்டில் இருக்க கான்ஃபிடென்ஸ், ஏன்னா அந்த பீப்புள் அரவுண்ட் மீ இல்லை, அந்த கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை மீடியா மேசன்ஸ் டீமாக இருக்கட்டும், அவங்க வந்து அது ரொம்ப கான்ஷியஸாக பார்த்ததே இல்லை. அண்ட் தென் நான் வந்து பேசுகிறப்ப எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும், ஸோ தட் நான் ஸ்டட்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவே அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருந்தது எனக்கு. மீதி சேலஞ்சஸ் வந்து லைக் ஸ்மால் ஏஜ், லைக் ஸ்கூலில் இருக்க போது சேலஞ்சஸ் அதிகம். ஏன்னா அது வந்து people would not understand. Maybe நம்ம teachers would have understood. நம்ம ஃபேமிலியில் obviously they understand. பட் வந்து like your classmates, உங்களோட நம்ம படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு மீதி பேர் எல்லாமே they tease, அது கிண்டல் அடிச்சு அதை இமிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது ஸ்கூல் ஆல்மோஸ்ட் காலேஜ் வரைக்குமே இருக்குது அந்த மாதிரி.
ஓகே. யாராச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இது நம்ம பேசினாலோ பண்ணாலோ இல்ல எதுலயாவது நம்ம பேச ஆரம்பிச்சாலும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக பண்ணாம இருந்து பேசாம இருந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதாவது ரெக்ரெட் பண்ணது உண்டா? அது பேசாம இல்ல, ப்ராப்ளி யுவர் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ. சம்டைம்ஸ் லைக் ஸ்பீக்கிங் அப்ல மேபி இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, எனக்கு அதோட ஆன்சர் தெரியும், பட் நான் வந்து ஸ்டட்டர் பண்ணிடுவேன், நோன்ட்டு நான் ஆன்சர் பண்ணாமல் இருப்பேன். அது இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அப்படி இருந்திருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் அதுதான் லைக் அது வந்து அது வந்து அந்த குக்கிங்குள்ளே வந்த இன்னொன்று காரணம் இஸ், நான் குக்கிங் பண்ணுறப்போ பேசணும்னு அவசியம் இல்லை. என்னோட மை ஹேண்ட்ஸ் வில் டூ த டாக்கிங் லிட்ரலி அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் ஸ்மால் ஏஜில் in a way interest ஆரம்பிச்சது is also because of that நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க ஃப்ளாலெஸ்ஸா அதை கேரி பண்றீங்க, பட் ஆனா இப்போ நம்ம வந்து இன்டிஃபரெண்டா நம்ம மனசுக்குள்ள ஃபீல் பண்ணாம இருந்தா மட்டும் தான் நம்ம வெளியும் அதே கான்ஃபிடன்ஸோட நம்மள கேரி பண்ணிக்க முடியும். ஸோ ஹவு டு யூ புல் யுவர் செல்ஃப் பீப்புள் வந்து சுத்தி இருக்கவங்க ஏதாவது சொல்லும் போதோ இப்போ ஓகே, பட் சின்ன வயசுல அது ஒரு ட்ராமா கூட மாறி இருக்கலாம், ட்ராமாவாக கூட. ஸோ அதுல இருந்து எப்படி நீங்க மீண்டு வரீங்க ஒவ்வொரு? எனக்கு வந்து இவ்வளோ வருஷத்துல ஐ திங்க் இப்போ நான் 2024 தான் ஐம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஸோ இவ்வளோ டைம் ஆயிருக்கு டு பி லைக் ஓகே இட்ஸ் ஓகே டு டாக், ஆர் லைக் மற்றவங்க ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ண இட்ஸ் ஓகே, லைக் இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம், அந்த மாதிரி இப்போ தான் இருக்கு. ஸோ it's a journey. இன்னும் ஓவரால் மீண்டும் வந்துட்டே இருக்கேன் every day. What do you do? Like how do you pull yourself up? I just say that's not your problem. அந்த மாதிரி தான். லைக் உனக்கு எதுவும் இல்லை, யூ ஜஸ்ட் டேக் ஒருத்தவங்க வந்து 1 செகண்ட் எடுக்கிறாங்கன்னா பேச, நீ ஒரு 5 செகண்ட் எடுக்கிற, அவ்வளோதான். இட்ஸ் ஓகே. புரிஞ்சுக்கணுன்னா they will understand. புரியாட்டி இட்ஸ் ஓகே, பேட் லக் ஃபார் தெம், அந்த மாதிரி தான். ஷில்பா, ட்ரஸ்ட் மீ, யூ ட்ரூலி அன் ஐக்கன் தான் சொல்லணும். பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வெளில வரத்துக்கே யோசிப்பாங்க. இன்னைக்கு அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவில் இவ்வளோ அழகாக ஒரு ஃபேஸாக இருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை தான், அதுக்கு ஒரு பெரிய பாராட்டம். லெட்ஸ் கெட் பேக் டு த இன்டர்வியூ. ஸோ டிசிடிசிக்கு அப்புறம் இப்போ வாட் இஸ் ஆன் யுவர் கோல்? என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஸோ வந்து டூயிங் சம் கன்சல்டிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வந்து என்னோட ஃபீல்டில் பேக்கிங் ஃபீல்டில் லைக் ஆல்ரெடி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லாட்டி புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு பேக்கிங் சைடில் ஐம் ஹெல்பிங் தோஸ் பீப்புள் அவுட். அது ஒன்று. நானே ஒரு க்ளவுட் கிச்சன் வச்சுருக்கேன், ஸோ அது போயிட்டுருக்கு. இப்போத்துக்கு இதுதான். ஆமாம், மீடியா மேசன்ஸோட அவங்களோட ஒரு யூடியூப் சேனல், அந்த ஷூட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ குவைட் ஆக்கியபைட். உங்களுக்கும் ஆஃப் த ஸ்கிரீன் அந்த மீடியா மேசன்ஸ் டீம் ஆக இருக்கட்டும், இல்லை கண்டெஸ்டன்ஸ் ஆக இருக்கட்டும், வெங்கடேஷ் பட் சார் ஆக இருக்கட்டும், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கல்ல, இட்ஸ் லைக் அ ஃபேமிலி தான். எல்லாருமே ரொம்ப இன்ஃபார்மலாக தான் இருப்போம். வெங்கடேஷ் பட் ஷெஃப் வந்து இட்ஸ் லைக் அ மென்டாரில். ஸோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கட்டும், அந்த குட்டி குட்டி டாஸ்க்ஸ்லையுமே இப்போ எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலுமே நாங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்போம். அண்ட் அவர் அப்படியே ஆன்சர் பண்ணுவார். ஏன்னா உனக்கு இது கூட தெரியலையா, அப்படிலாம் எப்போவுமே திங்க் பண்ணதே இல்லை. எனி டவுட், எனி குட்டி திங்ஸ் இருந்தாலுமே இல்லை, இன்க்ரீடியன்ஸ் பற்றி எதாவது கேட்கணும், இல்லை எங்களுக்கு வந்து பர்சனலாகவே எங்களுக்கு ஏதாவது ஃபுட் பேஸ்ட் இல்லை எங்களோட குசின் பேஸில் ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருந்தாலுமே ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹெல்ப். ஆமாம், ஃபீட்பேக்காக இருக்கட்டும், ஈவன் எங்களோட கண்டெஸ்டன்ஸ் டேஸ்டிங்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபீட்பேக் சொன்னதுக்கு அப்புறமும் எங்களை கூப்பிட்டு இதில் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம், இல்லை இதில் இந்த ஆஸ்பெக்ட் வாஸ் குட் அப்படின்னும் பர்சனலாகவும் அவர் இது பண்ணுவார், கைட் பண்ணுவார். ஆமாம். ஓகே. அவுட் ஆஃப் ஆல் தி ரவுண்ட்ஸ் இன் டிசிடிசி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கக்கூடிய எபிசோட் பற்றி ஷேர் பண்ண முடியும்? ஐ திங்க் இட் வில் பி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டில். லைக் அதுதான், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மலாக இருந்தது. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் எலிமினேஷன் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபன்னாக இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த ரவுண்டு தான். அதில் வந்து லைக் ஆல் ஆஃப் தெம் வர் தேர். என்னோட 3 கண்டெஸ்டன்ஸ் இருந்தாங்க, அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்திருந்தீங்க. அண்ட் அது வந்து ஜாலியாக போச்சு. அண்ட் ஐ திங்க் அந்த செஃப் கோட் இல்லாமல் லைக் நாங்களும் we could dress up and all of that. அதனால it was nice. So அந்த episode was nice. Okay, but who is your cooking inspiration? So எனக்கு cooking inspiration as in like models அந்த மாதிரி எதுவுமே இல்லை. But when I was growing up, நான் தான் அந்த 6th standardலேருந்து when I was doing ஒரு ஆஸ்திரேலியன் செஃப் டானா ஹேன் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் ஆஸ்திரேலியன் செஃப். ஸோ அவங்களோட ரெசிபீஸ் நான் நிறையா பார்ப்பேன். அதுக்கப்புறம் டிஎல்சி சேனல் இருக்கு. ஸோ அந்த டைம்ல அதுதான் லைக் குக்கிங் ஷோனா, அந்த இன்டர்நேஷ்னல் ஷோஸ்னா அதில் தான் வரும். ஸோ அந்த ஷோஸ் அந்த மாதிரி
அதை பார்த்து தான். ஸோ எனக்கு இவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் என்னோட எபிலிட்டியில் எனக்கு என்ன ஆக முடியுமோ எனக்கு அது ஆனால் போதும். ஓகே. ஐ திங்க் மக்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப ஆவலா இருக்கிறது டிசிடிசியினுடைய நெக்ஸ்ட் சீசனுக்கான அப்டேட்ஸ் பத்தி. ஸோ நீங்க வந்து இப்போ மீடியா மேசன்ஸோட ஒரு ஷோ பண்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு க்ளூ இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த க்ளூ பட் ஏதாவது அடுத்த சீசன்ல நீங்க இருப்பீங்களா? அது எப்போ வரப்போகுது? ஏதாவது எங்களுக்காக சொல்ல முடியுமா? எனி அப்டேட்ஸ் தட் யூ நோ? நத்திங், டு பி ஆனஸ்ட் நத்திங். சி ஐ மீன் ஏப்ரல் மே வரல ஒன்று கொஞ்சம் சீக்கிரம் வச்சா ஐ திங்க் இன்னும் எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்காங்கல்ல. அண்ட் இந்த டைம் 2 episodes பீப்புள் ஹேவ் ஆஸ்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் வில் கோ வெல். ஓகே. அந்த சீசன்ல உங்களை திருப்பியும் பார்க்க முடியுமா மென்டாராக? கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துடுறேன். இல்லை இப்போ வரைக்கும் அந்த டிஸ்கஷன் இன்னும் ஆரம்பிக்கல? இல்லை இப்போ ஆரம்பிக்கல, ஒன்றும் ஆரம்பிக்கல. ஸோ இந்த செஃப் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக நாங்கள் பார்க்குற ஆட்கள் எல்லாருமே நிறைய பாய்ஸ் இல்லை ஜென்ஸ் தான் இருக்காங்க. அதில் ஒரு பெண்ணாக சர்வே பண்ணுறதுல ஏதாவது சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதான் லைக் அந்த மேஜர்லி நம்மளோட ஃபிசிக்கல் எபிலிட்டியில் இஸ் டு நாட் லைக் தூக்க முடியாதோ இல்லை நிறைய டைம் நிற்க முடியாதோ ஆர் ஆன் த டேஸ் ஆஃப் யூர் பீரியட்ஸ் இஃப் யூ கான்ட் கம். ஸோ அந்த இன்டிஃபரன்சஸ்லாம் இருக்கு. ஸோ அண்ட் வந்து பிகாஸ் இட்ஸ் அ ஸ்கில் பேஸ்ட் ஜாப், ஏன்னா எல்லாருமே கிராஜுவேட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ மிக்ஸ் ஆஃப் க்ரௌடு தான் இருக்கும். ஸோ அந்த இதில் நீங்கள் சர்வை பண்ணுறது ஈவன் இஃப் யூ ஸ்டடி இன் அ டாப் ஸ்கூல், பட் ப்ராக்டிக்கல் ஸ்கில் வரப்போ எப்படி நீங்கள் இருக்கீங்க அவங்களோட அப்படின்னு பார்க்குறது வந்து இஸ் தேர். ஸோ இட்ஸ் லைக் ஒரு எக்ஸாம், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டோன்னா தேல் பி ஓகே வித் யூ, தேல் லைக் ஸ்டார்ட் ஹெல்பிங் யூ அவுட், உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி இருக்குது, அதை நம்ம பாஸ் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஆக்டிங் ஜாப் பண்ணுறோம், இல்லை வந்து ஆங்கர் பண்ணுறோம், இல்லை ஒரு ப்ரொடியூசராக இருக்கோம் அப்படின்னா இதில் எந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும், இல்லை ஒரு ஐடிலே இருந்தால் கூட எந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. இப்போ ஒரு ஷெஃபாக ஃபங்க்ஷன் ஆகிறோம் அப்படிங்கும்போது இதில் எந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும்? வேர் யூ கெட் ரிஜெக்டட் பேசிக்லி? ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, மேபி ஒரு 500 சாக்லேட் கேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, தென் உங்களுக்கு அந்த ஜாப் இஃப் தே கிவ் இட் டு யூ, சக்கரை அதிகமாக போட்டிங்களோ இல்லை அந்த ஸ்பஞ்ச் ஒழுங்கா வரல, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் அதில் வந்து நீங்கள் டவுட் கேட்டிருக்கலாம், பட் நீங்கள் கேட்காம இஃப் யூ டூயிங் இட் அந்த இன்க்ரீடியன்ட் ஸ்பாயில் ஆச்சு, இல்லை அந்த ஆர்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அந்த மாதிரி திங்ஸ் அதை. ஸோ வந்து சில ஆர்கனைசேஷன்ஸ் இது வந்து ஸ்ட்ரிக்டாக தேல் ஃபாலோ அண்ட் சே லைக் அவ்வளோதான், யோர் ஜேர்னி வித் அஸ் இஸ் ஓவர். சம் பீப்புள் வந்து எப்படின்னா ஓகே இட்ஸ் ஓகே, உனக்கு இன்னொரு வார்னிங்கை எடுத்துகிட்டு நீ அகெயின் இன்னொரு சான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இருக்கு. அண்ட் தென் மீதி வந்து ஆப்வியஸ்லி யுவர் ஆட்டிடியூட்ல யுவர் ஐ திங்க் அது எல்லா இடத்துலையுமே இருக்கு, நம்மளோட ஆட்டிடியூட். ஆமாம், ஆட்டிடியூட், யுவர் டிட்டர்மினேஷன், நீ வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க. இப்போ ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக யூ ஹேவ் டு ஸ்டே பேக்னா ஆர் யூ ஏபிள் டு ஸ்டே பேக் தட் எக்ஸ்ட்ரா 2 hours அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி பார்த்து தான் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் எங்கள் இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா லைக் இப்போ என்னோட கிளாஸுமே எடுத்துக்கோங்க, ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது 10 பேர் தான். ஸோ ரிஜெக்ஷனோட அவங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஓகே டாட்டா பை பை அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ தே கோ டு லைக் அதர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஹெச்ஆராக இருக்கலாம், இல்லாட்டி இதில் சப்ளிமெண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே குக்கிங் விட்டுட்டு மீதி இண்டஸ்ட்ரீஸ் அதர் இல்லை, ஸோ ஹோட்டலில் மீதி டிபார்ட்மெண்ட்ஸ் அதர். ஸோ அந்த மாதிரி தேல் கோ ஆஃப். ஸோ ஆனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா சில நாட்கள் வந்து நம்மளுடைய நாட்கள் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கரெக்டா பண்ணாலும் அது தப்பா தான் போய் முடியும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ண சம்பவங்கள் இருக்கா? அந்த மாதிரி இல்லை, பட் எனக்கு வந்து கட் பண்ணுறது அதிகம். லைக் ஏதாவது சாப் பண்ண போது கை கட் பண்ணிக்கிறது, இல்லாட்டி சக்கரை பண்ண போது ஹாட் கேரமல் ஹேண்ட்ல உழுறது, அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு நிறைய. ஓகே ஓகே. பட் ரிஜெக்ஷன்ஸ் ஆக பெருசா இல்லை ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே. உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க. சில மொமெண்ட்ஸ் நம்ம திரும்பி யோசிக்கும் போது இந்த மாதிரி வேறு யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணக்கூடிய விஷயம்? I think on the girls especially finding it difficult to go into the industry. Adan I told like 100 students la 10 பேர் தான் இன்னும் இருக்கும் இண்டஸ்ட்ரியில். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 6 years ஆயிடுச்சு since I passed out. பட் இருந்தாலுமே அந்த physical labor and the determination and progress in the industry is extremely slow. So on the progress irkappo you feel very
ரிஜெக்டட். Right. ஸோ அது வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னா அதுக்குள்ள பலன் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லைக் ஸ்ட்ரெஸ், லைக் எனக்கு வந்து பேக் டு பேக் ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. பட் அதோட ஆன்சர் இஸ் இப்போ இந்த ஷோவில். ஸோ அந்த மாதிரி யூ ஹவ் டு கீப் கோயிங், சம்திங் சம்வேர் வில் ஹேப்பன். அவ்வளோதான், நம்மளோட ட்ராக்ல நம்ம The miracle will unfold. Yeah. Okay. Tell us about your family as well. I think நீங்க பெருசா அது எங்கேயுமே ஷேர் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. நீங்க when you opted this field, அவங்களுடைய ரியாக்ஷன் இல்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? நான் தான் தேர்ட் பார்ன் அண்ட் அம்மா அப்பா. எங்களோட வீட்டில் 5 பேருமே 5 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ அப்பா இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அம்மா இஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து சோலார் இன்ஜினியர், செகண்ட் அண்ணா வந்து சினிமாட்டோகிராஃபர், அண்ட் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஷெஃப். ஆமா, பொதுவா வந்து ஒரு செஃப் வந்து வீட்ல இருக்காங்க அப்படின்னா 2 விஷயங்கள் தான் நடக்கும். ஒண்ணு, எல்லாருமே அவங்க குக் பண்ண சொல்லி கேட்டு அவங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷஸ்ன்னு இருக்கும், அதை பண்ணி தர சொல்ற மாதிரி கேட்பாங்க. இன்னொன்னு அப்படின்னா, நீ வெளில குக் பண்ற, வீட்ல இரு, நாங்க குக் பண்ணி தரோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உங்க வீட்ல எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஸோ எங்க வீட்டில் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். ஏன்னா என்னோட 2 அண்ணாவுமே தே குக் ஆன் தேர் ஓன். சின்ன வயசுலேருந்தே லைக் இப்போ பிரியாணி பண்றோம்னா சிக்கன் ஃப்ரை ஒருத்தங்க பண்ணுவாங்க, ராய்த்த ஒருத்தங்க பண்ணுவாங்க, பிரியாணி அம்மா பண்ணுவாங்க, அப்புறம் அந்த தொக்கு நான் பண்ணுவேன். ஸோ ஒரு எலிமெண்ட் ஒருத்தங்க பண்ணுவோம். ஸோ அது ஒன்றும் இருக்கு அப்படிதான். பட் என்னோட நீசஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ப்ரௌனியா இருக்கட்டும், கேக்கா இருக்கட்டும், இல்லாட்டி என்னோட சிஸ்டர் இன் லாஸ்க்கு வந்து குக்கீஸ் இஷ்டம்னா they'll be like, சென்னைக்கு நாளைக்கு வரும், அது பேக் பண்ணி வச்சிரு, நான் போகிற வழியில் எடுத்துகிட்டு போயிடுறேன், அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இருக்கு which each of them take. ஸோ அவங்க சென்னை ஷேர் பண்ணலாமா? ஸோ ப்ரூக்கீஸ் அப்படின்ட்டு அது வந்து இஸ் ஒன் ஆஃப் மை சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ். அது வந்து இஸ் கிராஸ் பிட்வீன் அ குக்கி அண்ட் அ ப்ரௌனி. ஓகே. ஸோ அது அப்புறம் என்னோட கிளாசிக் ப்ரௌனிஸ் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தென் கேக்ஸ். ஸோ அவங்க எல்லாம் பர்த்டேஸ்க்குமே சென்னையில் இருந்தாங்கன்னா ஐ மேக் ஷூர் தட் ஐம் மேக்கிங் தியர் பர்த்டே கேக். ஸோ அது இருக்கு. அண்ட் தென் என் அம்மாவோட ஒரே இது என்னன்னா, இஃப் யூ கோயிங் இன், நீ ஒரு எக் ஆம்லெட் பண்ணுறேன்னா கூட வச்சுக்கோங்களேன், அது வந்து போகிறப்போ கிச்சன் க்ளீனாக இருக்குன்னா நீ அந்த ஆம்லெட் பண்ணிட்டு வெளியில் வரப்போதும் கிச்சன் க்ளீனாக இருக்கணும். அதுதான் அவங்களோட ஒன்லி ரூல். ஸோ அது ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஓகே. ஆமா இல்லையா? ஓகே. மீன்ஸ் தட் நாங்க எதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ எங்களை அதுல விட்டுட்டாங்க. நீங்க எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ நீங்க அதுல எக்ஸல் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அண்ட் பிகாஸ் க்ரோயிங் அப் வித் 2 boys, டெய்லி சண்டை போடுறது லைக் இட்ஸ் ஃபிசிக்கலி டஃப், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நாட் ஈஸி டு பிரேக். அந்த மாதிரியான ஆளு தான். அண்ட் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அண்ணா கூப்பிட்டு இது பண்ண சொல்லிடுறது. ஒரே ஸ்கூல், ஸோ அதனால ஈஸியர் நினைக்கிறேன். பட் அதுதான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்போது, பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் அப்பா அவன் வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் தென் ஏதாச்சும் ஒன்று பேக் பண்ண போது இல்லை இது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படி இப்படின்னு தே ஆனஸ்ட்லி கிவ் த ஃபீட்பேக். ஸோ அதுலேயே ஆமாம். ஸோ அதனால அப்படியே இம்ப்ரூவ் ஆகி அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஆக்சுவலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை நான் எழுதி தென் அதில் வந்து ஒரு டாப் 5,000 got my rank. And then அதுலேருந்து தென் இப்போ SRMல I was placed. They were like extremely supportive of that. ஓகே, உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீ அதை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அதனால அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணப்போ அவங்களுக்கு they understood. ஓகே, அவள் வந்து இப்போ ஒரு 12 hours ஒர்க் பண்ணோன்னா she has to work. இப்போ என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங் இருக்கு, அவனால அட்டென்ட் பண்ண முடியாட்டி அவ்வளோதான் முடியாது, இல்லை நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், அது என்ன ஜாப் இதுதான் முக்கியம் அப்படிலாம் சொன்னதே இல்லை. ஆமா. அண்ட் தென் சேலரியுமே மை ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 8,000. என்ன சேலரி கம்மியா இருக்கு, ஒர்க் மட்டும் அவ்வளோ எடுக்கிறாங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்லை. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட், ஒர்க் நீ புதுசாக ஜாயின் பண்ணுறேன்னா இப்படி தான் இருக்கும், யூ ஹவ் டு ஒர்க் எக்ஸ்ட்ரா ஹார்ட், மணிக்காக இல்லை, டு எக்ஸ்பீரியன்ஸ், டு கெயின் தி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. ஸோ தெர் ஆர் டேஸ் தட் தீபாவளி அப்போ எஸ்பெஷலி நாங்கள் வந்து கிச்சன்லேயே வி ஸ்லீப் ஆன் த ஃப்ளோர் லைக் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். ஏன்னா அவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அப்போ கூட எதுவுமே கேட்டதே இல்லை. கால் பண்ணி ஐயோ ஓகே சாப்பிட்டாச்சா, எப்போ வருவ, ஓகே பை, அவ்வளோதான். ஒரு 2 minute கான்வர்சேஷன் அம்மாவோட, அவ்வளோதான். ஸோ வெரி பேக் போன்
to be honest. And then நான் ஷோல இருக்கிறது they're extremely proud of I it. was about to ask that. எப்படி ஃபீல் பண்ணாங்க பார்த்துட்டு? they're like extremely proud of it. even ஸ்ருத்திகாவோடதுல like லாஸ்ட் எபிசோட்ல ஒரு 10 செகண்ட் வந்திருப்பேன் அந்த எபிசோட்ல. அதுவுமே பார்த்து they were like extremely happy. and then இந்த TCDCல வந்தோடனே they like extremely happy. like every day அந்த எபிசோட் சண்டே எப்போ வருதோ they'll come டிவி முன்னாடி உட்காந்து எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. நான் பார்க்குறேன்னு இல்லையோ அவங்க எல்லாருமே பார்த்து ஃபீட்பேக் ஓகே கொடுப்பாங்க. மேபி யூ குட் ஹவ் ஸ்போக்கன் லைக் திஸ் அந்த மாதிரி. ஸோ ஓகே குட். ஒரு அழகான ஒரு குடும்பம் இல்லையா? எப்போ அது பெருசாக போகுது? when are you planning to get married? I already have 2 sister-in-laws and I have my cousins. So அதனால இப்போ அதுக்கு handful. But I'm enjoying this இந்த புதுசான being a chef back of the house ஓட கிச்சன்ல இருந்து இப்போ லைக் other avenues and other streams இருக்குல்ல, like being on screen or like doing like videos and freelancing அதெல்லாம் is new to me. So I think I'm trying to explore அதுல எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு வரலான்னு யோசிச்சிருக்கீங்க இல்லையா? பொதுவாக ஐ ஹர்ட் நம்ம வந்து ஒரு ஜூனியர் செஃபாக இருக்கோம் அப்படின்னா நம்ம சீனியர் சொன்னது ஏதாவது லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஜஸ்ட் தட் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும், நெக்ஸ்ட் டைம் அதே கமிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நிஜமாவே நடக்குமா? உங்களுக்கு அப்படி ஏதாவது நடந்திருக்கா? கிச்சன்ல அப்படி ஆயிருக்கு. லைக் கரண்டி வச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லாட்டி நீ பண்ண டிஷ்ஷே சாப்பிட வைப்பாங்க, டேஸ்ட் பண்ணி பனிஷ்மெண்ட் தான். பட் எனக்கு ஆனது இல்லை, பட் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பண்ண தப்புல இருந்து நான் கத்துக்கிட்டு இப்போ ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் உங்ககிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுவேன். ஈவன் ஒரு ஸ்டூபிட் திங்கா இருந்தா கூட லைக் சால்ட் இப்போ ஆட் பண்ணுமா இல்லை எண்ட்ல ஆட் பண்ணுமா. ஏன்னா பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஈவன் ஒரு இன்கிரீடியன்ட் வந்து தப்பான ஸ்டெப்ல ஆட் பண்ணிட்டா அவுட்புட் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் போய் கேட்டுட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கேட்டுட்டு வீடு ப்ராப்பரா டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வந்து குக் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ஸோ நீங்க பேசும்போதே அதிகபட்சமாக பேக்கிங் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப் ஸ்டைலோட மர்ஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேக்கிங் லவ் பண்ணுங்க. பட் டாப் குக் டூப் குக்காக இருக்கட்டும், இல்லை குக் வித் கோமாளியில வந்து நாங்கள் ஸ்ருத்திகாவை பார்த்ததாக இருக்கட்டும், தொடர்ந்து நாங்கள் மெயின் டிஷ்ஷஸோ மெயின் கோர்சஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல. பேலன்சிங் போத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஹவு டிட் யூ எக்யூப்? காலேஜ்ல வந்து எல்லாம் டீச் பண்ணனால அதோட பேசிக் நாலேஜ் இருந்தது. ஸோ நாங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மீது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஐ திங்க் அந்த கைப்பக்குவத்தில் அது அப்படியே அவங்களோட ஸ்டைல், அந்த கண்டஸ்டன்ட்டோட ஸ்டைலோட மர்ஜ் ஆகி அவங்களுக்கு என்னென்ன டீச் பண்ணுமோ பேசிக்ஸ்லேருந்து ஒரு ஆவரேஜான ஹார்ட்னஸோட லைக் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப். அதுக்கப்புறம் ஐ திங்க் டுவர்ட்ஸ் ஃபினாலே பார்த்தீங்கன்னா இட் பி லைக் அ வெரி டெக்னிக்கல் டிஷ் மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே லைக் ட்ரையல் அண்ட் எரர் தான். அண்ட் நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுல ஸோ அந்த குக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாருக்குமே அந்த பேசிக் நாலேஜ் இருக்கும். ஓகே, நீங்க அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுத்துட்டு? இல்லை, நான் ட்ரைனிங் எதுவுமே எடுக்கல. நானே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ நான் அவங்களுக்கு டீச் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் ஓகே இந்த ஸ்டெப்பை எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் அவங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ தட் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால கிளவுட் கிச்சன் வச்சிருக்கிறதா சொன்னீங்க. கேன் யூ எலாபரேட் லைக் அது அத பத்தி சொல்ல முடியுமா? ஸோ இட்ஸ் கால்ட் கேரிஸ். அது வந்து என்னோட காலேஜ் டைம்ல இருந்தே I've been doing it. So அது வந்து it's an online, it's an Instagram kitchen kind of a thing. அதில் ஆர்டர் பண்ணிங்க எங்களோட டீம் will make the products after you order. ஸோ ஒரு ப்ரீ ஆர்டர் பேசிஸில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ன்ட்டு 1 day or 2 days ahead ஆர்டர் பண்ணிங்கன்னா லைக் சென்னை ஆர் ஆல் ஓவர் இந்தியா. இப்போ குக்கீஸ்லாம் எங்கே வேணாலும் அனுப்பலாம்ல. இப்போ நாங்கள் வந்து ஒரு பனானா கேக் அண்ட் ஒரு மாவா கேக் டெக்ஸஸ் காமிச்சிருந்தோம். ஸோ இங்கேருந்து அந்த மாதிரி திங்ஸ் விச் வி கேன் சென்ட் அக்ராஸ் all over the world na then we'll send அந்த மாதிரி. But I specialize in tall cakes அப்படின்ட்டு. So like kutti but then tall. So the complete bakers and confectionery மாதிரி. It's fully baking and confectionery and consulting. Okay. அந்த மாதிரி we are doing. I have a small team of 2 people who do it along with me. ஓகே. ஸோ நாங்கள் இது வரைக்கும் படங்கள்லாம் பார்த்துருக்கிறது என்னன்னா ஒரு செஃபாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஹோட்டலில் வேலை செய்வாங்க, ஒரு 5 star ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஏதாவது ஹோட்டல்ஸில் வேலை செஞ்சுருக்கீங்களா? ஆமாம், நான் வந்து ரிட்ஸ் கார்ல்டன் அப்படின்ட்டு பெங்களூரில் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிட்ஸ் கார்ல்டன் இஸ் அ டாப்
ஹோட்டல் இன் த வேர்ல்ட். ஸோ அவங்களோட ஒரு பிரான்ச்சஸ் இன் பெங்களூர். ஸோ அங்கே இருந்தேன் நான். அங்கே என்னோட இன்டர்ன்ஷிப் ஐ டிட். பட் அதுக்கப்புறமா ஐ டிட் இன் லைக் ஸ்மாலர் இண்டிவிஜுவல் ரெஸ்டாரண்ட்ஸ். ஏன்னா என்னோட பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் உட்காரல. என்னோட 3rd year பிளேஸ்மெண்ட்ஸில் நான் உட்காரல. ஆனால் என்னோட பேச்சுலர் கோல்டு மெடலிஸ்ட்டும் நான் தான். ஸோ தே எக்ஸ்பெக்டட் மீ டு சிட். பட் நான் உட்காரல. ஏன்னா எனக்கு வந்து பேக்கிங்கில் மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஐ ரியலைஸ்ட் ஒர்க்கிங் இன் அன் இண்டிவிஜுவல் கேஃபே ஒரு இண்டிவிஜுவல் பேஸ்ட்ரி ஷாப் வில் கிவ் மீ மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால ரதர் தென் ஒரு பிக் பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுறதோட என்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணோன்னா நான் ஒரு ஸ்மாலர் செயினோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அந்த மாதிரி உங்களுக்கு தான். ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா போஸ்ட் டெசிஷன்? ஆமாம். ஸோ அந்த ஸ்மால் செயினில் ஒரு 1 yearலேயே நான் சூஸ் ஷெஃப் ஆயிட்டேன். பட் அதே ஒரு 5-star ஹோட்டலில் இட் அட்லீஸ்ட் டேக் யூ 6 to 8 years டு டூ இட். ஓகே. ஆனா இந்த செஃப்பாக இருக்கும்போது சரி, இல்லை இந்த குக்கிங் ஃபீல்டில் இருக்கும் இல்லை பேக்கிங் ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னா இதில் ஏர்ன் பண்ண முடியுமா? இனிஷியலி முடியாது. ஓகே. இஃப் ஐம் பீங் எக்ஸ்ட்ரீம்லி ஆனஸ்ட், அட்லீஸ்ட் நான் இருந்த டைமில் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் இருக்கு. ஸோ தென் அதுலேருந்து வென் யூர் கிராஜுவேட்டிங் அண்ட் கோயிங் அதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல. ஸோ இப்போ இருக்கு. பட் மீதி இண்டஸ்ட்ரீஸ் கம்பேர் பண்ண போது நாட் மச். பட் வந்து ஒரு 5 years plus தாண்டி போனீங்கன்னா கண்டிப்பா you can earn more. I had a great time talking to you. Wishing you all luck. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கட்டும். Thank you. Thank you. Thank you.